அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம விக்ரமாதித்தன் கதை இது வரைக்கும் 7 கதை பார்த்தோம். இப்போது 8வது கதை. இந்த கதையின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குருவுக்கு காணிக்கை. அப்படின்னடா குருவுக்கு காணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கதையை பார்ப்போம். விக்ரமன் மரத்தில் தொங்கியிருந்த வேதாளத்தை மறுபடியும் எடுத்து அவன் தோல் மேலே போட்டு நடந்து போயிட்டே இருக்கிறான். இப்போ அந்த வேதாளம் கேட்குது, மன்னா, உன்னோட ராஜ்யத்தில் ஏதோ ரொம்ப கஷ்டமான பிரச்சனை இருக்குது, அதை தீர்ப்பதுக்காக தான் இங்கே நீ இவ்வளோ கஷ்டப்படுற. ஆனால் சில சமயங்களை பார்த்தீங்கன்னா, மிக அறிவாளிகள் என்று நாம் நினைக்கும் சிலர் சாதாரண பிரச்சனையை கூட கடினமான பிரச்சனையாக மாற்றிடுவாங்க. அத்தகைய ஒரு குருவின் கதை தான் இப்போ நான் உனக்கு சொல்ல போகிறேன், கேளு வா, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லுது வேதாளம். அவந்திபுரம்னு சொல்லிட்டு ஒரு நாடு. அந்த நாட்டை சூரசேனன்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் ஆண்டு வந்தார். அவருக்கு 2 ஆண் குழந்தைகள். மூத்தவன் பெயர் வஜ்ரசேனன், 2வது பையன் பேர் விக்ரமசேனன். அந்த சூரசேனனுக்கு வயதாகிவிட்டது. அவர் என்ன யோசிக்கிறாரு, இதுக்கப்புறம் நம்மளால் ஆட்சி செய்ய முடியாது, அதனால் நம்முடைய மூத்த மகன் வஜ்ரசேனனுக்கு இந்த ஆட்சி பொறுப்பை கொடுத்துட்டு நம்ம ஓய்வு எடுத்துக்கலான்னு யோசிக்கிறார். உடனே அவங்க மூத்த பையனை கூப்பிட்டு, இந்த மாதிரி நானும் அம்மாவும் கொஞ்ச நாளைக்கு காட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துட்டு வரலான்னு யோசிக்கிறோம். அதனால் இன்று முதல் நீ நம்ம ஆட்சியை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே வஜ்ரசேனன் அவங்க அப்பா சொன்னதை பேச்சை கொஞ்சம் கூட தட்டாமல், சரிப்பா நானே ஆட்சி புரிகிறேன்னு சொல்கிறான். அவங்க அப்பா மாதிரியே நல்லாட்சி புரிஞ்சு அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப நல்லது செய்கிறான். அப்படி இருக்கும்போது அவன் சின்ன வயசில் போய் கற்றுப்பாளிங்க, அந்த குருகுலம் இருக்கு இல்லைங்களா, அந்த குருகுலத்தில் மணிதரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறான். அவன் தான் இவனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன். அந்த மணிதரனுக்கு ஒரு அழகான தங்கச்சி இருக்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், வஜ்ரசேனனை கூப்பிட்டு, நான் என் தங்கச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீயே கட்டிக்கோன்னு சொல்கிறான். அப்படி அவனுடைய தங்கச்சியை வஜ்ரசேனனுக்கு கட்டி கொடுத்துட்டு அவனும் அந்த அவந்திபுரத்திலே இருந்துடுறான். மணிதரனுக்கு மனசில் ஒரு ஆசை, எப்படியாவது இந்த நாட்டின் ஆட்சி அவன் கட்டுக்குள் வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் சூழ்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறான். இதற்கிடையில் வஜ்ரசேனன் இசை, சிற்பம், நடனம் அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்திட்டு ஆட்சி என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியவே தெரியல. ஆட்சி என்ன பண்ணுறான், மனிதரன் இருக்கா இல்லைங்களா, அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்றான். வஜ்ரசேனின் நண்பன் மணிதரன் ஆதிக்கத்தில் அவந்திபுரம் அராஜ தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. மனிதரின் கொடுங்கால் ஆட்சியை கண்டு அந்த நாட்டில் இருக்கும் பிரமுகர்கள் எப்படியாவது வஜ்ரசேனனை பார்த்து இதை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி செய்கிறாங்க. ஆனால் மணிதரன் அவர்களை போய் வஜ்ரசேனனை பார்க்கறதுக்கு விடவே மாட்டேன்றான், தடுத்து நிறுத்திடுறான். இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் போயிட்டு சின்ன பையன் இருக்கான் இல்லைங்களா, அவன் பேர் விக்ரமசேனன் இல்லையா, அவனை பார்த்து போய் சொல்லலான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாட்டில் ரொம்ப மோசமாக இருக்குது, ஆட்சி சரியில்லை, நீங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், இல்லை இது அண்ணன் ஆட்சி, அண்ணன் தான் பொறுப்பேற்கணும், நான்லாம் நாட்டை ஆள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே அவங்களுக்கு ஒரே வருத்தமாக போகுது. வேறு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எல்லாரும் கிளம்பி காட்டுக்கு போகிறாங்க. காட்டுக்கு போயிட்டு சூரசேனனை பார்த்து இங்கே நாட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு முறை ஆட்சி பொறுப்பை நான் என்னுடைய மூத்த பையனுக்கு கொடுத்துட்டேன், மறுபடியும் அந்த ஆட்சியை கொடுன்னு சொல்லிட்டு நான் கேட்க மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, கூடிய விரைவில் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் பிறக்கும், நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறார். ஆனால் அவர் என்ன தான் சொல்லி சமாதானம் பண்ணி அனுப்பினாலும் அவருக்கு அவருடைய ராஜ்யம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அதையே யோசித்து கொண்டு இருக்கிறார். அவர் என்ன தான் யோசித்தாலும் அவருக்கு எந்த வழியுமே தோணலை. என்ன பண்ணலான்னு யோசித்து அவங்க குழந்தைங்களுக்கு கற்றுக்கிட்டாங்க இல்லைங்களா, அந்த குருகுலத்துக்கு போயிட்டு அந்த குருகுலத்தில் வயதான மூத்த குருவை பார்த்து அவருடைய ராஜ்யத்தை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அவர் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு செய்யுங்க, எனக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ராஜா. குருகுலத்துக்கு சென்ற சூரசேனர் அவரும் குருவும் சேர்ந்து
அவந்திபுரத்துக்கு போனாங்களா இல்லையா, இல்லை மணிதரன் அந்த ஆட்சியை அவனே வச்சுக்கிட்டானா இல்லையா, இல்லை வஜ்ரசேனன் அவனுடைய மனம் மாறி மறுபடியும் ஆட்சி அவனே எடுத்து நடத்தினானா இல்லையா, அந்த நாட்டின் மக்கள் நிலை என்ன ஆனது என்பதை பாகம் 2 பார்ப்போம்.